உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்தில் குரு மற்றும் சுக்கிரன் அமர்ந்தால் தரும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். லக்னத்திலிருந்து 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. 3, 6, 8, 12 போன்ற இடங்கள் மறைவு ஸ்தானங்களாக சொல்லப்பட்ட போதிலும் 3ஆம் இடம் என்பது முழுவதுமாக மறைவு ஸ்தானம் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படவில்லை. 3ஆம் இடம் என்பது கால் பங்குதான் மறைவு ஸ்தானம். அது அதிகமான தீய பலன்களை தராது. 3ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம். 3, 6, 10, 11 என்பது உபஜயஸ்தானங்கள். இங்கே அமரும் கிரகங்கள் ஆட்சி, உச்சம், நட்பு என்ற ஸ்தான பலம் பெற்றிருந்தால் நல்ல பலன்களை தரும். 3ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் அமர்ந்தாலும் சனி போன்ற அசுப கிரகங்கள் அமர்ந்தாலும் சரி, நல்ல பலன்களைத்தான் தரும். செய்யும் செயலில் வெற்றியை தரக்கூடிய இடமாக 3ஆம் இடம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் இடத்தில் குரு இருந்தால் ஜாதகரை சிக்கனக்காரராக மாற்றுவார். ஆனால் நல்ல காரியங்களுக்கு செலவு செய்ய வைப்பார். அடிக்கடி பிரயாணம் செய்வதில் நாட்டமுடையவராக மாற்றுவார். 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம். எனவே 3ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் அமர்ந்தால் ஜாதகரை நியாயமான விஷயங்களுக்கு தைரியமாக செயல்பட வைக்கும். 3ஆம் இடத்தில் பலம் பெற்ற சனி, ராகு, கேது, சூரியன், செவ்வாய் இருந்தால் ஜாதகர் வீரதீர பராக்கிரமமுடையவராக, எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உடையவராக இருப்பார். 3ஆம் இடத்து குரு தைரியத்தை ஓரளவுக்குத்தான் தருவார். எனவே அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. 3ஆம் இடத்தில் குரு அமர்ந்த ஜாதகர்கள் தாயாரிடம் அன்பு கொண்டவராக இருப்பார்கள். 3ஆம் இடம் இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம். சிறு தூர பிரயாணங்களை குறிக்கக்கூடிய இடம். போக சக்தியை தரக்கூடிய இடம். 3ஆம் இடத்தில் குரு அமைய பெற்றவர்கள் எழுத்தாற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள். பத்திரிகை துறையில் ஆசிரியராக இருப்பார்கள். பெரிய நூலாசிரியராக இருப்பார்கள். உயர்வான எழுத்தாற்றலை ஜாதகருக்கு 3ஆம் இட குரு தருவார். புதன் வித்யாகாரகன். அவர் பலம் பெற்றிருந்தால் ஜாதகருக்கு நல்ல கல்வி அறிவு கிடைக்கும். குருவும் பலம் பெற்றிருந்தால்தான் அந்த கல்வி அறிவு மூலம் புகழ் கிடைக்கும். 3ஆம் இடம் குருவின் ராசிகளான தனுசு, மீனம் மற்றும் உச்ச வீடான கடகமாக அமைந்து அதில் குரு அமர்ந்திருந்தால் ஜாதகர் பெரிய கல்விமானாக இருப்பார். வித்வானாக, பண்டிதராக இருப்பார். பத்திரிகை துறையில் பணியாற்றக்கூடியவராக இருப்பார். அல்லது புத்தகம் எழுதும் நூலாசிரியராக இருப்பார். 3ஆம் இடத்தில் குரு அமைய பெற்ற ஜாதகர்கள் எழுத்து காரியத்தில் வெற்றி பெறக்கூடியவராக இருப்பார்கள். அடிக்கடி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை 3ஆம் இட குரு ஜாதகருக்கு தருவார். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்தால் அடுத்தவர்களின் நல்லெண்ணத்தை பெற முடியாத ஒரு நிலையை தரும். சிக்கனத்தை தரும். ஜாதகன் தைரியசாலியாக இருக்க முடியாது. பொதுவாக 3ஆம் இடத்தில் சுக்கிரன் தனித்து அமர்ந்தால் ஜாதகருக்கு தைரியத்தை தராது. மற்ற கிரகங்களின் அமர்வினால் மட்டும்தான் தைரியம் ஏற்படும். 3ஆம் இடம் என்பது சகோதர ஸ்தானம் என்பதால் சகோதரர்களின் அன்பும் அரவணைப்பும் உதவியும் ஜாதகருக்கு கிடைக்கும். உடன் பிறந்தவர்களோடு ஜாதகர் பாசமாக இருப்பார். ஆனால் இல்வாழ்க்கை சுகத்தை ஜாதகர் திருப்திகரமாக அனுபவிப்பார். பெண்களிடம் நேச பாசமுடையவராக இருப்பார். மனைவியிடம் நல்ல சுமூகமான உறவு இருக்கும். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்தால் ஜாதகருக்கு அடிக்கடி பிரயாண நாட்டத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த பிரயாணத்தின் மூலம் ஜாதகருக்கு வெற்றி வாய்ப்பு ஏற்படும். 3ஆம் இடத்து சுக்கிரன் அடிக்கடி யோகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். 3ஆம் இடத்து சுக்கிரன் தன் ஆட்சி வீடுகளான ரிஷபம், துலாத்தில் அமர்ந்தாலோ உச்சு வீடான மீனத்தில் அமர்ந்தாலோ நல்ல உயர்தரமான யோகத்தை ஜாதகருக்கு சுக்கிரன் தருவார். பிரயாண நாட்டத்தை ஏற்படுத்துவார். சொத்துக்கள் குவியும். 3ஆம் இடத்து சுக்கிரன் ஜாதகருக்கு அடிக்கடி புனித ஸ்தலங்களுக்கு செல்லும் நாட்டத்தையும் வாய்ப்பை ஏற்படுத்துவார். 3ஆம் இடத்து குரு ஜாதகருக்கு எழுத்தாற்றலை வழங்குவதைப் போல் 3ஆம் இடத்து சுக்கிரன் ஜாதகரை கவிஞனாக மாற்றுவார். 3ஆம் இடத்தில் பகை போன்ற பலமில்லாத நிலையை சுக்கிரன் பெற்றால் மனைவியின் ஆதிக்கம்தான் குடும்பத்தில் மேலோங்கி நிற்கும். குடும்ப நிர்வாகத்தை ஜாதகரின் மனைவிதான் முன்னின்று நடத்துவார். ஆனால் ஜாதகர் சுகபோகங்களை அனுபவிப்பார். 3ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் இருவரும் சேர்ந்து அமர்ந்தால் ஜாதகருக்கு எழுத்தாற்றலை தந்து புத்தக நூலாசிரியராக புகழ் பெற வைப்பார்கள். பேராசிரியர்களாக, கல்வி மான்களாக ஜாதகரை புகழ்பெற வைப்பார்கள். பிரயாணத்தில் நாட்டத்தை கொடுத்து
அதன் மூலம் வெற்றி பெறும் வாய்ப்பையும் ஜாதகருக்கு தருவார்கள். தெய்வ அனுகிரகத்தை ஜாதகருக்கு வழங்குவார்கள். இளைய சகோதரத்திடம் பாசத்தை ஏற்படுத்துவார்கள். ஆனால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். இளைய சகோதரத்தினால் உதவியும் ஜாதகருக்கு கிடைக்கும். அதனால் ஜாதகர் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார், தன லாபம் அடைவார், யோகத்தை பெறுவார். பொதுவாக 3ஆம் இடத்து சுக்கிரன் ஜாதகருக்கு 64 கலைகளில் ஏதாவது ஒரு கலையில் பாண்டித்யத்தை தருவார், அதாவது புலமையை தருவார். வித்வானாக ஜாதகர் புகழ் பெறுவார். குருவும் சுக்கிரனோடு சேரும் பட்சத்தில் ஜாதகருக்கு நல்ல உயர்தரமான யோகத்தை ஏற்படுத்துவார்கள். குருவின் பார்வையை பலவீனமான சுக்கிரன் பெறும்போது அந்த பலவீனம் நீங்கி சுக்கிரன் நல்ல பலன்களை தருவார். 3ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்தாலோ அல்லது ஒருவரையொருவர் சமசப்தம பார்வையால் பார்த்து கொண்டாலோ ஜாதகன் தன் சுய முயற்சியால் செல்வத்தை குவிப்பான். எனவே 3ஆம் இடத்தில் குரு தனியாக அமர்ந்தாலும் நல்ல உன்னதமான பலன்கள் கிடைக்கும். அதுபோல் 3ஆம் இடத்தில் சுக்கிரன் தனியாக அமர்ந்தாலும் நல்ல உன்னதமான பலன்கள் கிடைக்கும். அதே குருவும் சுக்கிரனும் தங்களின் சொந்த வீடுகள் 3ஆம் இடமாக வந்து அங்கே அமர்ந்தால் உன்னதமான பலன்கள் கிடைக்கும். புகழும் செல்வமும் ஜாதகருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஜாதகர் பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.